पूजितलिङ्गं सुरवन पुष्प सदार्चितलिङ्गं परम परं அன்பான நண்பர்களே, அழகான பெண்களே, எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை அதுமா காலையில் 4 மணிக்கே எழுந்திரிச்சு கிளம்பிட்டோங்க பேரூர் கோயிலுக்கு. போய் அங்கே முன்னோர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு டைம் இருந்தால் கோயிலுக்கு போவோங்க, இல்லைன்னா அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவோம். ஏன்னா வீட்டுக்கு வந்து சாமி கும்பிடணும், அதுக்காக தான் நாங்கள் போயிட்டுருக்குறோங்க. இப்போ போகிற வழியில் அப்படியே தம்பி ஒய்ஃபை பிக்கப் பண்ணிவிட்டு போயிட்டு வந்துடுவோங்க. எங்கள் அப்பா தவிர கிட்டத்தட்ட இப்போது 3 வருஷம் முடிஞ்சுதுங்க. எப்படி இப்படி டைம் ஓடுதுன்னே தெரியல. அவரை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவர் வந்து எங்களுக்கு எத்தனை பண்ணதெல்லாம் ஒன்று நினச்சா உண்மையாலுமே இப்போ நினச்சா கூட ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கும். அவங்க முன்னோர்கள்லாம் இன்றைக்கி வீட்டுக்கு வருவாங்க, வந்து சாப்பிட்டு போவாங்க. அவங்களுக்காக நல்லபடியாக நம்ம கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோங்க. வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ளே வாங்க. இன்றைக்கி என்னால் முடிஞ்சது என்னென்ன எடுக்க முடியுமோ எடுத்து நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ. தம்பி வீட்டுக்கிட்ட வந்துட்டோங்க. இன்றைக்கி வெளியே நின்றுட்டு அவங்களை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டோம். ஏன்னா இன்றைக்கி மாகாளி அமாவாசைனால கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் கோயிலில். பாதி வழியிலேயே விடிஞ்சிருச்சுங்க. விடிய காலையில் எந்திரிச்சு அப்படியே வெளியே போகும்போது உண்மையாலுமே இங்கே மனசுக்கும் நல்லா இருக்குது, பார்க்குற இடமும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுவும் இந்த உக்கடமெல்லாம் நல்லாவே மாறிடுச்சுங்க. அப்புறம் பேரூர்கிட்ட போய் ரீச் ஆகிட்டோம். அங்கே போனால் சரியான கூட்டம், கார் பார்க்கிங் கூட இடமே இல்லைங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கட்டுக்கட்டாக திரும்பி எங்கேயோ ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு தர்ப்பணம் கொடுக்குற இடம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில்கிட்டயே பக்கத்தில் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு பெரிய மண்டபம் மாதிரியே கட்டிட்டாங்கங்க, பெரிய இடம் கட்டியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நவகிரகம்லாம் எவ்வளோ அழகழகாக வச்சுருக்குறாங்க, பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்தது. வருஷம் நாங்கள் வந்து ஒரு ஐயர்கிட்ட தாங்க பண்ணுவோம். ஆனால் வெளியே போய் பார்த்தா அங்கெல்லாம் யாருமே இல்லைன்ட்டாங்க. இங்கே வந்துட்டு நவகிரகங்கள் ஒன்று ஹைட்டாக தூணாக வச்சுருந்தது பார்க்க அற்புதமாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டே கொஞ்ச நேரம் நின்ட்டோம். அப்படி எது அதான் அப்படி போய் போகலாமா? வாங்க அப்படி போகலாமா? யாருக்காவது ஃப்ரீ போகலாம், எப்படினாலும் போகலாம். ஒழுங்கா எப்படியோ ஏதோ ஒரு ஐயரை பிடிச்சிட்டோங்க. பிடிச்சி அங்கேயே உட்காந்துட்டோம். ஆனால் எல்லா இடமும் சரியான கூட்டங்க. அது சின்ன மண்டபமாக கட்டி விட்டுருந்தாங்க. எல்லா இடத்துலையுமே கூட்டமாக தான் இருந்தது. அப்போ அந்த நவகிரகம் சாமி இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி நீங்கள் வரும்போது ரைட் சைடு வெளியே போயிட்டாங்களா? சரி அவ்வளோதான், விட்டுருங்க. சாஸ்திரத்துக்கு வாய்க்குள்ள போனால் போதும். அது வயிறே புட்டு நாய் போச்சு. சாப்பிடு தொடாதீங்க, அது கோவம்லாம் போடாது. மணி 8 மணி மேலே ஆயிடுச்சுங்க. ரொம்ப பசி எடுத்துருச்சுன்னு ஒரு பேக்கரிக்கு போயிட்டு கொஞ்சம் டீ தேங்காய் பண்ணலாம் சாப்பிட்டு அப்படியே போகிற வழியில் இங்கே யாரெல்லாம் ரசிச்சுட்டு போனோம். இங்கே போட்டெல்லாம் இருக்குங்க. ஆனால் நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து தான் இருக்கோம் பேர். ஆனால் இங்கே இன்னும் வரணும், எல்லாம் ஒரு நாள் வரணும் கண்டிப்பாக. டைமே கிடைக்க மாட்டேது. அப்படியே இன்னொரு பேக்கரிக்குள்ளே பூந்து கொஞ்சம் வடை போண்டா பஜ்ஜிலாம் வாங்கினோங்க, அப்பாவுக்கு பிடிக்கும்னு சொல்லி. அவ்வளோதாண்ணா. நாங்கள் கோயிலுக்கெல்லாம் அந்த போயிட்டு முன்னோர்களுக்கெல்லாம் சாமி கும்பிட்டுங்க கோயிலுக்குள்ளே போக முடியல, சரியான கூட்டங்க. சரி இங்கே லேட் ஆயிரும், ஏன்னா அங்கே கொடுக்குற அரிசி கொண்டு வந்து இங்கே சாப்பாடு வைக்கணும் நம்மளுக்கு சாமி கும்பிட்றக்கு வீட்டுக்கு. அதனால் நேராக வந்துட்டு வர வழியில் பேக்கரியில் டீ எல்லாம் குடிச்சிட்டு இவர் வேறு இந்த பாதாம் மில்க்குன்னு ஒன்று வாங்கினாருங்க. நான் அப்போவே ஏன் வாங்குறீங்கன்னு கேட்டேங்க. சரின்னு வாங்கிட்டு வந்து வண்டிக்குள்ளே தான் வச்சுருந்தாரு. நான் அப்புறம் குடிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு. எது வாங்கினாலும் அதுக்குன்னு ஒரு காரணம் இருக்க தாங்க செய்யுது. இப்போ தம்பியெல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கிறோம். என்னென்னா வர வழியில் இந்த இது வாங்கினாங்க, இந்த முக்கோண பப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு வாங்கினோம். லைட்டாக பசிக்குது எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. என்னென்ன சாப்பிட்ருக்க புற போயிடுச்சுங்க. இரும்பல் அதிகமாக வந்து கண்ணிலாம் தண்ணி வந்துச்சு. குடிக்கிற தண்ணி வேறு எடுத்துகிட்டு போகாமல் விட்டுட்டோம். அப்புறம் இவர் வாங்கின அந்த பாதாம் மில்க்கு தாங்க எனக்கு உதவுச்சு. அதுதான் வாங்கும் போது வேண்டாம் தான் சொன்னேன். கடைசியில் அதை நானே குடிச்சு எனக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஆயிடுச்சு. தேங்க்ஸ் மாமா. வேண்டான்னு திட்டினேன், இதெல்லாம் எதுக்கு இனிப்பாக நிறையா சாப்பிட்றீங்க வேண்டான்னு சொல்லி திட்டினேன். கடைசியில் அது நான் தாங்க குடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு.
ஓகேங்க, இனி அடுத்தடுத்து என்னங்கிறது நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்க, எங்கள் பூனை வந்து 3 நாளாக ஆளக்கணும். இப்போ தான் வந்தா. இவர் முகத்தில் காயம், எது கூடயே சண்டை போட்டுட்டு வந்துருக்கு. இவர் முகமெல்லாம் காயம் இருந்தது. இது எப்படி காயம் போட்டுட்டு வந்துருக்கு. எங்கடி போனேன்? எங்கே போனேன்? 3 நாளாக எங்கே போனேன்? என்னம்மா ஏண்டி தூக்கம் வருதா? மூஞ்சில் எங்கே காயம் பட்டுட்டு வந்திருக்க? பட்டு குஞ்சு சரி சரி இங்கேயே போய் சண்டை போட்டு வந்துருக்குங்க. சோகம் மேலே சோகமாக படுத்துட்ருக்கு. ஆமாங்குது. ஆமாம் சட்டா கைது என்னமோ சொல்லுதுங்க பாவம். சரி டாட்டா சொல்லி வியூவர்ஸ். டாட்டா சரி டாட்டா. சரி நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோங்க. இதில் சாப்பாடு விசில் விட்ருக்கு, அது திறக்கணும். சாம்பார் ரெடி, ரசம், அப்புறம் பார்த்திங்கன்னா அகத்தி கீரை பொரியல், இங்கே பாருங்கள் வாழைக்காய் பொரியல், அப்புறம் அம்மா உளுந்து வடை போட்டுட்ருக்காங்க, அப்புறம் பாயாசம், அப்புறம் அப்பளம், தயிர், அப்புறம் அப்பளம் பொரிக்க போகிறாங்க. இதுதாங்க இன்றைக்கி எங்களோட சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம். உளுந்து வடை போட்டுட்ருக்காங்க அம்மா. என்ன போம்பிட்டு இருக்கிற? சரி சரி வா சாமி கும்பிட வா. இல்லை இங்கே சரி பொடி சாமி கும்பிட்டு அவங்க அடிச்சு வெளுக்கணும், எனக்கு கொம்பு வேணும்னு சொல்லி கேட்க சாமி ஒடிய கொத்த கண்ணோட நிற்காதவா? இப்போதான் உருக்கி ஊற்றுனேன், அதுக்குள்ள கெட்டியாயிரும். ஒத்த கண்ணி வாடி. பார்த்து சூடு கை. அது பாயாசம், ரசம், அப்புறம் என்ன பாயாசம் பாயாசத்துக்காண்டி போமா வச்சிருங்க. அப்படியே இலை மேலேயே வைக்கணும். அது இலை மேலேயே தான் வைக்கிறேன். வேற எங்கே வைக்கிறேன்? தனியாக வச்சுருக்கேன். சாப்பாட்டு மேலே. சாப்பாடு மேலையா? சாப்பாடு மேலே வைக்க போனால் மாற்றிட்டேன். சரி பரவாயில்ல, அது பிணையும் போது ஒட்டுக்கா போட்டு அவ்வளோதான். பாருங்க எதுவுமே மிஸ் இல்லை. அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் இது மட்டும் தான். அதெல்லாம் வச்சாச்சு. பிஸ்கட் வச்சாச்சு, மிக்சர் வச்சாச்சு. எங்கள் அம்மா பிடிச்சது. வாங்க பாபா. நான் அந்த காட்சி இருந்தது. வாங்கி வா. ஓகே என்ன அப்படியே நின்று நல்லா சாமி கும்பிடுங்க மட்டும். ஏய் அப்புறம் உடைச்சிடாதீங்க. நான் தண்ணி கொண்டு வரேன். வரும் இன்னைக்கு நிறைய அப்பாயின்மெண்ட். மித்த நேரமெல்லாம் வந்து உட்காந்துட்டு கத்துன்னு கத்தும். இன்னைக்கு என்னமோ ஒரு பையன் எல்லாம் இங்கே வாங்கடா அப்படின்ற மாதிரி. அது வேற ஒன்றும் இல்லை. அப்படியே தட்டோட வச்சிருங்க. தண்ணி பிடிச்சி வச்சிட்டேன் எல்லாம் கழிவு. வா அப்படியே சீக்கிரம் வாங்க. இல்லை வாங்க. கா 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 காக்காக்கு என்னன்னு கேட்க மாட்டேங்குது.
6 முட்டையை வைக்கிறதுக்கு என்ன கூட வைக்கிறீங்க நீங்க? கத்துன்னு கத்துவேன், கடைசியாக கிளம்பும் போது முட்டை வைப்பீங்க. இப்போ நீங்கள் கத்துங்க பாவா, நீங்கள் கத்துங்க, நான் வரப்போ தான் வருவேன் அப்படின்ட்டு காக்கா. நீங்கள் கத்துங்க, நான் எத்தனை தடவை நான் கத்தியிருப்பேன். நீங்கள் கிளம்பும் போது என்னமோ இந்தான்னு வச்சுட்டு போவீங்க, கத்தி 10 தடவை அக்கா அக்கான்னு கூப்பிடுங்க, கட்டுக்க மாட்டீங்க. இப்போது நீங்கள் கத்துங்க, நான் மெதுவாக தான் வருவேன்னு பில் பண்ணுது. அது எப்பவுமே எங்கள் காக்கா அப்படி தாங்க. அமாவாசை அன்னைக்கு மட்டும் லேட்டாக வரும், மித்த நேரமெல்லாம் காலங்காத்திலே வந்து உட்காந்துக்கும். நீயே அதை போட்டுக்கோங்க. இல்லை, நான் அப்படியே தட்டிலே வச்சு சாப்பிட்டுக்கோங்க. இவரோடதுலேருந்து சாஸ்திரத்துக்கு எடுத்துக்கிறேன், தட்டில் வச்சு. ஏய் சவல வாங்க இவா படுக்கோ புடி வெளியே வாங்க வடி வாங்க சண்டை போடணும் வா உள்ள வா தெரியுதா வெளியுது? அது ஸ்லோ மோஷன். அவ்வளோதான், சாப்பிடலாம். உப்பு ஊற வைக்கணுமா? காக்கா வந்துருச்சுமா, அதை எடுத்துடலாம். அதே சாப்பிடுது, வாங்க எடுத்துருங்க. செய்யறது புண்ணியம். அதான் எடுத்துட்டியா? இதை சாப்பிட்ருக்கு. பரவாயில்ல, இந்த வருஷம் குட் குட் சூப்பர். வாங்க பாபா, உங்களுக்கு பரிமாறியாச்சு, வாங்க சாப்பிடலாம். நீங்கள் சாப்பிட ரெடி ஆகிடலாம். வாங்க, அது என்ன சொல்லுவாங்க, ராஜ விருந்து. வாங்க, ரொம்ப தான் ஆனால் வீடியோ எடுத்து வியூ பண்ணிக்கிறது. வாங்க உட்காருங்க. ஃபர்ஸ்ட் எது சாப்பிடலாம்? ஃபர்ஸ்ட் வடை சாப்பிடலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ, உங்கள் வாய் உங்கள் வயிறு, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருக்குல்ல? ஓகே, சாப்பிடுங்க. நல்லா வயிறு. ரசம் இருக்குது, தயிர் இருக்குது, எது வேணாலும் கேட்டு வாங்கிக்கோங்க. அதென்ன சரி. ஆமாம், நல்லா வாய் திறந்து பேசுங்க. சரி, கேட்டு வாங்கிக்கிறேன். இந்த பொண்ணான வார்த்தைகளை கேட்கறதுக்கு நான் அவளுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. சரி, சாப்பிடுங்க. அவன் பார்த்தீங்கன்னா தட்டில் இலை போட்டு சாப்பிட்றேன். ஏன்னா அங்கே ஒருத்தர் தான் உட்கார முடியும், அதனால் அவர் சாப்பிடட்டும். நம்மளுக்கு இதுதான் வசதி உட்காந்து சாப்பிட்றதுக்கு, அதனால் நான் இப்படி தான் போட்டு சாப்பிட்ருக்கேன். பார்த்துக்கோங்க. நீங்களும் எல்லாம் வீட்டில் சாமி கும்பிட்ருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. நல்லபடியாக வேண்டிக்கோங்க எல்லா முன்னோர்களையும். ஓகேங்களா? நமக்கெல்லாம் வடை பாயசத்தோட சோறுங்க. சோறு. இங்கே பார்த்தீங்களா, இதுகளுக்கு கறி விருந்து. எப்படி வெளுத்து கட்டிகிட்டு இருக்குதுன்னு பாருங்க. 4 சிக்கன் மட்டும்தான் சாப்பிட்றதுங்க, வேறு எதுவும் சாப்பிட்றதில்ல. சோறு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சட்டியாக பொங்கி போடலாம். எங்கே திங்குதுங்க? அப்படிதான் நல்லா கடிங்க எல்லாம். இப்போ சாப்பிடும் போது ஒற்றுமை, சாப்பிட்டதுக்கப்புறம் அடிதடி. இங்கே பாருங்கள், நான் போட்டிருக்கிற காஸ்ட்யூம் இன்றைக்கி நல்லா இருக்கா என்னன்னு சொல்லுங்கள். இந்த சுடிதார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்லுங்கள் எதில் வச்சுருப்பேங்க. என்னம்மா எடுத்து வச்சுருப்பேன்? அதான் நீங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு என்ன தெரியுது. இது வந்து எங்கள் அம்மாவோட புடவைங்க. இது வந்து கட்டாமல் வச்சுருந்தாங்க. அதில் வந்துட்டு குன்னூரில் என் தம்பி வாங்கிட்டு கொடுத்து அவங்களுக்கு கொடுத்து அளவு கொடுத்து தைச்சி வாங்கினதுங்க. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். சாரியில் தைச்சிருங்க. இதெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்து டயர்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் டல்லாக இருக்கும். இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். சரிங்களா? இங்கே நல்லா கொடுத்து நல்லா சூப்பராக தைச்சி தராங்க. எது கேட்டாலுமே இன்னும் நிறைய எடுத்து வச்சு புடவையெல்லாம் கொடுத்து தைக்கணும். சரிங்க, அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நாங்கள் போய் படுத்து தூங்க போகிறோம். மணி 12 போகுது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயங்காலம் கடைக்கு போகணும். நாளைக்கு கடை போடுறதுக்கு மளிகையெல்லாம் வாங்கிருக்கு. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறியெல்லாம் வாங்க கிளம்பிட்டோங்க மளிகை கடைக்கு.
ஒரு மணி இப்போ ஒரு 5 இருக்கும். சரி நேரமாக போயிட்டு நேரமாக வந்துடலான்ட்டு காய்கறியெல்லாம் வாங்க போயிட்டுருக்குறோம். வாங்க அப்படியே எங்கெங்கே போகிறோங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிற வீடியோ. தங்கம் ஸ்டோர்ஸ், தங்கம் அரிசி மண்டிங்க. இங்கே தான் நாங்கள் அரிசி, பருப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்குவோம். இது வந்து நாங்கள் காய்கறிலாம் வாங்குகிற கடைங்க. ஆர்சிடி துரை வெஜிடேபிள். இங்கே தான் காய்கறி வாங்குவோம். ஏதாவது நல்லா தான் இருக்குதாங்கிறது பார்ப்போம். மெயினாக லெமன் எல்லாம் எடுப்போம். இங்கே பேக்கெட்டில் போட்டிருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்கும் காய் எல்லாமே. ஏன்னா நான் வரவங்க ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அடுத்தது காளான் வாங்கலான்னு சொல்லிட்டு காளானும் வாங்கிட்டு, ஏன்னா நமக்கு பிரியாணிக்கு வேணும் இல்லையா, அதுக்காக வாங்கிட்டோம். அடுத்ததாக ஒன்று ஒன்றா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க. ஆமாம். போங்க மடம் போய் வாங்கிட்டு வாங்க, கிளம்பலாம். பசிக்குது, வீட்டுக்கு போய் சாப்பிட்லாம். அதாங்க எல்லா பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. தோசை ஊற்றி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி நைட்டு டிஃபன் தோசை, மத்தியானம் வச்ச சாம்பார் தாங்க இருந்தது. சரி அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை தாங்க ஊற்றி சாப்பிட்றோம். சாப்பிட்டு போய் படுத்து தூங்க வேண்டியதாங்க. நீங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ, பை பை. தோசை திருப்ப வர மாட்டேங்குது. அப்புறம் பேசுகிறேங்க. பை பை. அடுத்த வீடியோவில். ஓகே, பை பை.